மகாவிஷ்ணு அருள், இந்த தெய்வங்களுடைய இந்த எல்லாருடைய ஜாதகத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா, தெய்வம் அனைத்தில் திடீரென்று நினைக்க இயலாத அளவிற்கு ராஜயோகத்தை அடைந்து பணக்காரர். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 24ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 புதன்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:18க்கு, சூரிய அஸ்தமனம் 7:06க்கு. இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தி முடியும் நேரம் இன்று மதியம் 3:41க்கு. அதன் பிறகு பஞ்சமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவோணம். திருவோண நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 9:37க்கு. அதன் பிறகு அவிட்டம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:17 8:46 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:41 4:10 வரை. இரவு வேளையில் 8:06 9:05 வரை. ராகு கால நேரம் மதியம் 1:12 2:49 வரை. யமகண்ட நேரம் காலை 8:46 10:15 வரை. கூலிகன் காலை 11:43 மதியம் 1:12 வரை. சந்திராசம ராசி. இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தம் இன்று இரவு 10:16க்கு முடிவடைந்து, அதே வேளையில் கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் சதுர்த்தி விரதம் மற்றும் கரிநாளும் கூட. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நற்செயல் நற்செய்தி, ரிஷபராசிக்கு பரிவு, மிதுன ராசிக்கு ஆர்வம், கடகராசிக்கு மேன்மை, சிம்ம ராசிக்கு இன்பம், கன்னி ராசிக்கு உழைப்பு, துலாம் ராசிக்கு தனம், விருச்சிக ராசிக்கு வாழ்வு, தனுசு ராசிக்கு பாசம் பக்தி, மகர ராசிக்கு பக்தி, கும்பராசிக்கு செலவு, மீன ராசிக்கு மறதி. நம்ம தொடர்ந்து இந்த யோகங்கள் பற்றி பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையிலே இன்று வசுமதி யோகம். இந்த வசுமதி யோகம் என்பது சுபகிரகங்கள் உபசய வீடுகளில், அதாவது உபசயம் என்றால் லக்னத்திற்கு 3, 6, 10, 11 இதுதான் உபசய வீடுகள் என்று சொல்லுவோம். அந்த இடத்துங்களில் சுபகிரகங்கள் இருப்பது நல்ல பண வசதி, பேரும் புகழும் கொடுக்கும், பெரும் உத்தியோகத்தையும் கொடுக்கும். இரண்டாவது இந்த குரு சண்டால யோகம். இது குரு கூட ராகு கேது அல்லது சனி சேர்க்கை. இதை குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதகன் மதப்பற்று இல்லாதவனாக, கடவுள் பேரில் நம்பிக்கை இல்லாதவனாக இருப்பாங்க அப்படின்னு இங்கே கூறப்பட்டிருக்கு. அந்த யோகத்தினுடைய பலன் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அனுபவ ரீதியாக கூட எல்லாரும் ஒரு மாதிரி ப்ரேயர் பண்ணாங்கன்னா இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரே பண்ணுவாங்க. ரொம்ப பக்தியாகவும் இருப்பாங்க, ஆனால் வித்தியாசமாக இருக்கும். இவங்க சாமி கும்பிட்ற முறையெல்லாம் மாறுபட்டது. அல்லது ஏதாவது இந்த வழிபாடு ஆன்மீகம் என்று வரும் பொழுது இவர்கள் மிகவும் வித்தியாசமாக நடந்து கொள்வார்கள். அனுபவ ரீதியாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவர்கள் அதான் குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குருவும் பிரகஸ்பதி, ராகு கேது, பிரகஸ்பதி என்றால் குரு, ராகு கேது அல்லது சனி சேர்க்கை, அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனாலும் அனுபவ ரீதியாக சனியும் குருவும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறவங்க அவங்க ஆன்மீகவாதியாக தான் இருப்பாங்க. நல்லா பக்திமார்களையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க அந்த காவி உடை அணியறதுல கூட ரொம்ப ஆர்வம் உள்ளமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த இறைபக்தி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் மாற்று கருத்து உள்ளவர்களாக இருப்பவர்கள் அதிகமாக சனியும் குருவும் சேர்ந்து இருப்பது. ராகு கேதுக்கு அவங்க கொஞ்சம் வித்தியாசமான பக்தி மார்க்கத்தில் வித்தியாசமாக அவங்க கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் மதப்பற்று இருக்காது, அல்லது சாஸ்திர நம்பிக்கைகளும் இவர்கள் அவ்வளோவா இருக்க மாட்டார்கள். சரிங்களா? ஆனால் அவர்களுடைய லக்னாதிபதி ஒரு நல்ல நிலையில் இருந்து மற்ற கிரகங்கள் ஒரு பக்தி, சில சமயங்களில் இவர்களுக்கு அந்த சிவனுடைய அருள் இருக்கும், அல்லது மகாவிஷ்ணு அருள், இந்த தெய்வங்களுடைய இந்த எல்லாருடைய ஜாதகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வ அனுகிரகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த விஷயம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா இதிலிருந்து பக்தியாக இருப்பாங்க, கொஞ்சம் மாறுபட்ட கருத்தாக இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் இது. உடனே இப்படி இருக்கு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்னொரு விஷயம் என்னன்னா காலசர்ப்ப யோகம். அதுதான் இது எல்லாரும் காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பொதுவாக காலசர்ப்ப யோகம் என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? இது என்னன்னா
லக்னம் எல்லா கிரகங்களும் ராகு கேதுகள் வந்து மத்தியில் இருப்பது. லக்னத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் எல்லா கிரகங்களும் அங்கே உள்ளுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறது தான் வந்து இப்படி சொல்லுவாங்க. அநேகமாக இது காலசர்ப்ப யோகத்தில் பிறந்தவர்கள் கஷ்டங்களை அனுபவித்து தன்னுடைய சுய உழைப்பினாலே முன்னேறி வரக்கூடியவர்கள். எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கும். இவங்க வந்து உழைத்து முன்னேற வேண்டும். 30 வயசுக்கு மேலே இவர்களுக்கு ஒரு நல்ல இந்த காலசர்ப்ப தோஷமே யோகமாக மாறிவிடும் என்பது பெரியவர்களுடைய கருத்து. எப்படி அது மாறும் சொன்னால், நம்ம வந்து என்ன மாதிரியான வாழ்க்கை, ஒரு புண்ணியகரமான வேலைகளை நாம் செய்யும் பொழுது, நிறைய பிறருக்கு உதவி செய்யும் பொழுதும் நம்மளுக்கு வந்து அது யோகமாக மாறும். அந்த தோஷத்தை யோகமாக மாற்றக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு உண்டு. இந்த மதி வந்து நம்ம மூளையை வந்து அழகாக பாய்ச்சிக்கணும். அதாவது விதிவிட்ட வழியிலே போகாமல் கொஞ்சம் நின்று கவனித்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ட்டு பாவ செயல்களில் ஈடுபடாமல் இருந்துட்டாலே 30 வருஷத்துக்கு அங்கிட்டு நீங்கள் நல்ல ஒரு இந்த காலசர்ப்ப தோஷமே உங்களுக்கு ஒரு யோகமாக மாறும். சும்மா இருந்துட்டா சில பேர் சொல்கிறாங்க 30 வருஷம் ஆனோனே 30 வருஷத்துக்கு மேலே இது யோகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த 30 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் என்பதையும் இதில் வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். மற்ற கிரகங்களுடைய துணைகளையும் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்தது வந்து விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் வந்து துர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் ஒன்று கூடியோ அல்லது தனித்தனியாகவோ 6, 8, 12 வீடுகளில் இருப்பது. இந்த ஜாதகத்தில் பிறந்தவர்கள் ஏழையாக இருந்தாலும் ஒரு சமயத்தில் திடீரென்று நினைக்க இயலாத அளவிற்கு ராஜயோகத்தை அடைந்து பணக்காரர்களாக ஆகிவிடுவார்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு துர்ஸ்தானங்கள்லாம் நம்ம 6, 8, 12 ஆனாலும் கூட இந்த புதையல் இந்த மாதிரி விஷயங்கள் மர்மமான விஷயங்கள் என்று சொல்லக்கூடியது வந்து இந்த 8ஆம் இடம் வந்து மர்மமான, நம்மளோட ஆயிலே ஒரு மர்மம் தான் பாருங்களேன். யாராலையும் கண்டுபிடித்து தெளிவாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் இது ஒரு சிரமமான ஒரு விஷயம் தானே, அது ஒரு மர்மம். அப்போ அந்த 12ஆம் இடமும் மறைவு ஸ்தானம், 6ம் மறைவு ஸ்தானமாக இருக்கும் பொழுது இந்த இந்த இதில் வந்து துர்ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தான் நம்ம துர்ஸ்தானம் என்று சொல்லுவோம். அதில் இருக்கிற வந்து ஜாதகத்தை வந்து ஏழையாக இருந்தாலும் இந்த ஸ்தான அதிபர்கள் ஒன்று கூடி ஏதாவது ஒரு இடத்துல ஒன்றா இருந்தால் கூட திடீர்னு அவங்க வந்து பெரிய ஏழையாக பிறந்திருந்தாலும் ஒரு சமயத்தில் திடீர்னு நினைக்க முடியாத அளவுக்கு பணக்காரங்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தபடியாக நாளை நம்ம வந்து இந்த பதிவு வந்து இந்த யோகங்களை பற்றி நாளை நம்ம முடித்து கொள்ளலாம். நாளை தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.